நம்மள அவங்க திருவடியை தொடுறதுக்கு நம்மளை அனுமதிச்சிருக்காங்க இன்னைக்கு. அவங்களுக்கு அதுக்காக நன்றி சொல்லுவோம். நம்மளோட 1000 மேற்பட்ட நமஸ்காரங்களை அவங்களுக்கு செலுத்தும், அநேக நமஸ்காரங்களை. யமுனாமையா கீ ஜெய். அவங்க எப்பவுமே நமக்கு நிரந்தரமா அவங்களோட திருவடிகளை தஞ்சம் கொடுக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம். இப்போ யமுனா தேவியை பத்தி சில விஷயங்கள் நம்ம கேட்கலாம். எல்லாருமே ரொம்ப அவங்களோட ஓடுற அந்த அற்புதமான தண்ணியில குளிச்சோம், நம்ம யமுனா ஸ்நானம் பண்ணோம், நம்ம யமுனா ஆரத்தி பண்ணோம், யமுனைக்கு நமஸ்காரங்கள் பண்ணோம். இப்ப யமுனைய புகழ்ந்து பேசுவோம், கேட்போம். இதுதான் இருக்கிறதுல உயர்ந்த வழிபாட்டு முறை. சாஸ்திரங்கள் சொல்றது ஸ்ரவணம் கீர்த்தனம். ஸ்ரவணம்னா பேசுறது, ஸ்ரவணம்னா கேட்கறது, கீர்த்தனம்னா பேசுறது, பாடுறது. இந்த 2 விஷயங்கள் நம்ம பண்ணணும். யமுனா தேவியை பத்தி இப்ப பேசலாம். பகவானை பத்தி ஸ்ரவணம் கீர்த்தனம் இருக்கணும், பகவானோட பக்தர்களை பத்தியும் இருக்கணும். யமுனா தேவி பகவானோட மிக நெருக்கமான, பகவான் கிருஷ்ணரோட மிக நெருங்கிய பக்தர்கள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க, மிக நெருங்கிய சேவகிகள்ல ஒருத்தவங்களா இருக்காங்க. யமுனா தேவி பிருந்தாவனத்துல இருக்காங்க. இந்த பிருந்தாவனத்திலையும் சரி, பௌதிக உலகத்துல இருக்கிற இந்த பிருந்தாவனத்திலையும், பௌம பிருந்தாவனத்திலையும் சரி, ஆன்மீக உலகமா இருக்கிற வைகுண்டமான கோலோக பிருந்தாவனத்திலையும் சரி, யமுனா எப்பவுமே இருக்காங்க. கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் ரொம்ப 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 பிரியமானவங்களா இருக்காங்க. யமுனா தேவி பூமிக்கு வர்றதுக்கு காரணம் ஸ்ரீமதி ராதாராணி. ஆக்சுவலா கிருஷ்ணர் ஸ்ரீமத் பாகவதத்தோட 10வது காண்டத்துல முதல் அத்தியாயமா இருக்கு. எல்லா தேவர்களும் பிரம்மாவோட தலைமையில போய் பார்க்கடல் ஸ்வேத தீபத்தோட வாசல்ல நின்று பிரார்த்தனை பண்றாங்க. பூமி தேவியோட பாரம் அதிகமாயிடுச்சு. பூமியில எக்கச்சக்க அசுர ராஜாக்கள் இருக்காங்க. அவங்களோட பாரத்தை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட வழி கேட்கிறாங்க. பூமி தேவி ஒரு பசு ரூபம் எடுத்து அலறாங்க. பிரம்மா தலைமையில எல்லா தேவர்களும் வைகுண்ட வாசல்ல நின்று பிரார்த்தனை பண்ணும்போது பகவான் நாராயணர் பிரம்மாவோட இதயத்துல தோன்று சொல்ற, நான் என்னோட ஸ்வய ரூபத்துல தோன்ற போறேன், என்னோட ஒரிஜினல் ரூபத்துல. இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாமே அவதாரங்கள், மத்ஸ்ய, கூர்ம, வராக, நரசிம்ம. நான் இப்போ ஸ்வயமா நானே தோன்ற போறேன். அதனால நீங்க எல்லாரும் விரஜ வம்ச, யாதவ வம்சத்திலையும் மற்ற போஜ மற்ற வம்சங்களையும் போய் பெறங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிருஷ்ணர் நம்ம எல்லாரும் இப்ப ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கோம். நம்ம இப்போ பாட்கோட்ல இருக்கோம். நம்ம இந்த ஊருக்கு நம்ம என்னென்னலாம் எடுத்துட்டு வந்திருக்கோம்? ஒரு 10 செட் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தோம், கொஞ்சம் மருந்துகள், சில பர்சனல் திங்ஸ், அவ்வளவுதான். அதுக்கு மேல கிடையாது. கரெக்ட். அதுக்கு மேல நமக்கு அனுமதியும் கிடையாது, நம்மளால முடியவும் முடியாது. ஆனா கிருஷ்ணர் இந்த பூமிக்கு வரும்போது அவர் என்னெல்லாம் எடுத்துட்டு வர்றாரு அப்படின்னா, எல்லாமே அவரோட வந்துடும். அவரோட சேவைக்காக எல்லாமே வந்துடும். ஆன்மீக உலகத்துல எல்லா விஷயங்களுக்குமே உணர்வுகள் உண்டு. கிருஷ்ணர் முதல்ல இங்க வரும்போது அவரோட ஊர் இங்க வந்துடும், பிருந்தாவனம் இங்க வந்துடும், அவரோட மலையான கோவர்தன மலை இங்க வந்துடும், அவர் விளையாடுறதுக்காக நதி, அவரோட நதி, அங்க என்ன நதி இருக்கோ சேம் நதி இங்க வந்துடும், அதான் யமுனா. அவரோட கோபியர்கள், அவரோட கோபர்கள், அவரோட பசுக்கள், அவரோட அம்மா அப்பா, அவரோட தாத்தா பாட்டி, அவரோட நண்பர்கள், அவரோட குரங்குகள், அவரோட கன்றுக்குட்டிகள், எல்லாருமே கீழே வருவாங்க அவரோட சேவைக்காக. அவரை விட்டு பிரிய மாட்டாங்க யாருமே. அந்த விதத்துல கிருஷ்ணரோட சேர்ந்து கிருஷ்ணர் இந்த பூமியில லீலைகள் பண்றதுக்காக யமுனா தேவியும் இங்க வந்தாங்க. இந்த யமுனா தேவியோட வரலாறு என்ன? அவங்க ஆன்மீக உலகத்துல நித்தியமா இருக்காங்க. இந்த உலகத்துக்கு எப்படி வந்தாங்கன்னா, சூரியனோட மகளா வர்றாங்க. அவங்க சூரிய தேவனுக்கு விஸ்வகர்மாவோட மகள் மனைவி. அவங்க பேரு உஷா அல்லது சக்ஞா தேவி அப்படின்னு சொல்லிட்டு, சஞ்சனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அவங்க சூரியன் நமக்கு இங்க இருந்து பல மைல்கள் தூரத்துல இருக்காரு. நமக்கே இவ்வளவு உக்ரமா இருக்கு. அக்னி நட்சத்திர சமயத்துல எல்லாம் எப்படி இருப்பார் சூரியன்? இதமா இருப்பாரா? தாங்க முடியாது. அவங்களுக்கு எப்படி இருக்கும்? மனைவியா பக்கத்திலே இருக்கிறவங்களுக்கு. அவங்க அப்பா கிட்ட கொஞ்சம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க அப்பாவும் அவரோட கதிர்களை கொஞ்சம் வெட்டி விடுறாரு. விஸ்வகர்மாவும் கொஞ்சம் கதிர்களை, சூரியனோட கதிர்களை வெட்டி விடுறார். பட் இருந்தாலும் அதுவும் வேலைக்கு ஆகல. அந்த சூரிய தேவனுக்கும் சைன்யாவுக்கும் யமன், யமுனா, அஸ்வினி குமாரர்கள், மனு, இவங்க 4 பேர் குழந்தைகளை பிறக்கிறாங்க.
ஸோ முக்கியமா இந்த யமனும் யமுனாவும் இரட்டை குழந்தைங்களா இருக்காங்க. யமன் யமுனா. ஸோ ஓகே, சஞ்சனா தேவி என்ன பண்றாங்கன்னா, அடுத்து சூரியனோட உக்ரம் தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட நிழலை தன்னோட இடத்துல உட்கார வச்சுட்டு, ரூபமா மாத்தி தன்னோட இடத்துல உட்கார வச்சுட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் பிரேக் வேணும், எனக்கு இவ்வளவு வெப்பம் என்னால தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சாயாதேவி, அவங்க பாக்குறதுக்கு அந்த மனைவி மாதிரியே இருக்காங்க, சூரிய தேவனோட மனைவி மாதிரியே இருக்காங்க, உஷா தேவி மாதிரியே இருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அடுத்து குழந்தைகள் பிறக்குது. சனி தேவர் குழந்தையா பிறக்கிறாரு அவருக்கு. தபதின்னு ஒரு நதி உண்டு, அவங்க குழந்தையா பிறக்கிறாங்க அவங்களுக்கு. அவங்க சூரியனோட மகன்கள் தான். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், சூரியனுக்கு இது தெரியாது, இது வேற நிழல் தான் மனைவியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேற யாருமே அதை கவனிக்கல. ஏன்னா அவங்க சஞ்சனா தேவிக்கு மட்டும்தான் இந்த விஷயம் தெரியும், சஞ்ஞாவுக்கும் இந்த சாயா தேவிக்கு மட்டும்தான் இந்த விஷயங்கள் தெரியும். ஸோ அப்போ ஆனாலும் இந்த மாற்றான் தாய் மனப்பாவம்னு ஒண்ணு உண்டு இல்லையா, சித்தி தானே இவங்க எப்படி இருந்தாலும். ஸோ அதனால தன்னோட குழந்தைங்களை ஒரு விதமாகவும் யமனையும் யமுனாவையும் ஒரு விதமா நடத்த ஆரம்பிச்சாங்க இவங்க. ஸோ யமனுக்கு வித்தியாசமா பட ஆரம்பிச்சது. ஏதோ மாற்றம் இருக்கு அம்மா கிட்ட, ஏன் அம்மா நமக்கு எப்பவுமே ஓர வஞ்சனை பண்றாங்க அப்படிங்கிறப்போ, அதுக்கடுத்து அப்படி பண்ணும்போது விஷயத்தை கண்டுபிடிக்கிற சாயாவை திட்டுறாரு யமதேவர். ஸோ அப்போ அவங்களை சபிச்சிடுறாங்க, யமனை சபிச்சிடுறாங்க. ஸோ இது தெரிஞ்ச உடனே யமுனா தேவிக்கு ரொம்ப வருத்தம். ஸோ அவங்க தவத்துல ஈடுபட ஆரம்பிக்கிறாங்க, தன்னோட அண்ணனுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த யாரெல்லாம் யமுனா தேவிக்கு பிரியமா இருக்காங்களோ, யமுனா தேவிக்கு பக்தர்களா இருக்காங்களோ, அவங்கள யமராஜர் எதுவுமே பண்றது கிடையாது. அதனால ஏன்னா அவங்களுக்குரிய அண்ணன் தங்கை பாசம் அப்பேற்பட்டது. ஸோ யமத்விதே அன்னைக்கு நம்ம தீபாவளி அந்த சமயத்துல வரும் இந்த திருவிழா. அப்போ இந்த நார்த் இந்தியால பாய் தூஷ்ன்னு சொல்லிட்டு வேற இந்த திருவிழா ரொம்ப ஸ்பெஷலா பண்ணுவாங்க. அதாவது பெண்கள் அவங்களோட அண்ணன்களுக்காக விரதம் இருந்து யமுனையும் யமராஜரையும் வழிபடுவாங்க அன்னைக்கு. ஸோ இந்த அண்ணன் தங்கைக்காக அந்த திருவிழாவே உண்டு. அப்புறம் யமுனா தேவி இங்க யமுனோத்திரியில இருந்து ஆரம்பிச்சு ஹிமாலயத்தோட ஹிமாலயத்துல இருந்து யமுனோத்திரியில இருந்து நதியா பிரவாகம் எடுத்து கீழே இறங்கி இப்ப இந்த இடத்துல பார்கோட் வழியா விருந்தாவனம் வழியா பிரயாக்ராஜ் போய் கங்கையோட கலந்துடுறாங்க. பிரயாக்ராஜ்ல கங்கா யமுனா சரஸ்வதி 3 பேரையும் நம்மளால தரிசனம் பண்ண முடியும். ஸோ இது யமுனா தேவியோட சரித்திரம். யமுனா எப்படி அவங்களோட அப்பா அம்மா அவங்க எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் யமுனா தேவி பிருந்தாவனத்துல கோபியராகவும் இருக்காங்க, கிருஷ்ணனோட முழு லீலைகளையுமே அவங்க பார்த்திருக்காங்க. பிருந்தாவனத்துல கிருஷ்ணர் என்னென்ன லீலைகள் எல்லாம் யமுனா பார்த்திருக்காங்க அப்படின்னா, கிருஷ்ணர் மதுரால இருந்து பிறந்துட்டு உயர்ந்துட்டே போறாங்க. கிருஷ்ணரோட பாதத்தை தொடுறதுக்காக போறாங்க. கிருஷ்ணரோட பாதத்தை உடனே அவங்க வசுதேவருக்கு வழி விட்டுறாங்க, ஜஸ்ட் அதுக்காக. ஸோ இதுதான் யமுனா தேவியோட நித்தியமான ஒரு அடையாளம். இது கிருஷ்ணருக்காக சேவைப்படும், கிருஷ்ணருக்கு இன்பத்தை கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் கிருஷ்ணர் தினசரி தன்னோட மாடுகள் கன்றுகள் விளையாடுறது, கோபர்களோட விளையாடுறது எல்லாமே யமுனை நதிக்கரையிலையும் யமுனையிலையும் தான் பண்ணார். காளிய நர்த்தன லீலை, காளியனை அடக்குனது யமுனையில தான் பண்ணார். கோபியர்களோட ஆடைகளை திருடினது யமுனையில தான். ஸோ இந்த மாதிரி பல கிருஷ்ண ராசலீலைகள் பண்ணது யமுனை கரையில தான். இன்னும் பல அற்புதமான திவ்யமான கேஷி காட், கேஷிங்கிற அரக்கனை கொண்டது யமுனையில தான், யமுனையோட கரையில தான். கிருஷ்ணர் மண்ணை சாப்பிட்டுட்டு மொத்த பிரம்மாண்டத்தையுமே வாய்ப்புல காட்டினது யமுனை கரையில தான். ஸோ இந்த மாதிரி கிருஷ்ண லீலைகள் ஒவ்வொன்றத்தையுமே யமுனை கரையில வச்சு பகவான் பண்ணார் தன்னோட லீலைகள் எல்லாத்தையும். யமுனை அவருக்கு அவ்வளோ பிரியம், அவ்வளோ தூய்மையான இடம். கிருஷ்ணர் எல்லா அழுக்கான இடத்துல போக மாட்டார், அவ்வளோ தூய்மையான இடம் அவருக்கு, அவ்வளோ பிடித்தமான இடம்ங்கிறதால யமுனையை சூஸ் பண்ணார். ஸோ யார் ஒருத்தர் யமுனையோட தொடர்புல யமுனையோட பக்தரா இருக்காங்களோ அவங்க கிருஷ்ணரோட பக்தரா இருக்காங்க, கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவரமா ஆகுறாங்க. அதுக்கடுத்து கிருஷ்ணர் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தவொடனே என்ன பண்றாரு, மதுராக்கு போறாரு, அப்புறம் துவாரகைக்கு போயிடுறாரு, பிருந்தாவனத்துக்கு வரவே இல்லை. அப்ப யமுனையோட கனெக்ஷன் போயிடுச்சு அப்படின்னா கிடையாது. கிருஷ்ணரும் அர்ஜுனனும் காண்டவவனம், டெல்லி பக்கத்துல அந்த ஏரியாவை சொல்லுவாங்க, அந்த காண்டவவனத்துல யமுனை கரையில போயிட்டு இருக்கும்போது
யமுனா தேவி ஒரு பெண் ரூபம் எடுத்து காளிந்தியா இருக்காங்க. காளிந்தின்னு அவங்களுக்கு பேரு. கிருஷ்ணர் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. துவாரகையில இருக்கிற மொத்தம் 16,108 மனைவியர்கள், 16,108 ராணியர்கள்ல 8 ராணியர்கள் ரொம்ப முக்கியமானவங்கள சொல்லுவாங்க. ஸோ அதுல ஒருத்தவங்க காளிந்தி. யமுனா தேவி காளிந்தி அப்படிங்கிற துவாரகையிலையும் அவங்க இருக்காங்க. பிருந்தாவனத்துல மட்டும் இல்ல, துவாரகையிலையும் ராணியா இருக்காங்க. ஸோ இது யமுனா தேவியை பத்தின சின்ன விஷயங்கள். இப்போ நம்ம யமுனா தேவியோட இன்னும் புகழ் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி யமுனை எப்படி அளவிட முடியாது, கங்கை எப்படி அளவிட முடியாது, யமுனை எப்படி அளவிட முடியாதோ அதே மாதிரி அவங்களோட புகழையும் அளவிடவே முடியாது. ஸோ இந்த யமுனா தேவியோட புகழை பத்தி யமுனா தேவி கிட்ட பிரார்த்தனை பண்ற மாதிரி நம்மளோட ஆச்சாரியர்கள் ஒருத்தரான ஸ்ரீல ரூப கோஸ்வாமி யமுனா அஷ்டகம் அப்படின்ட்டு ஒரு ஸ்தோத்திரம் எழுதியிருக்காரு. அஷ்டகம் அப்படின்னா 8 ஸ்லோகங்கள் அடங்கினதுன்னு அர்த்தம். ஸோ இந்த 8 ஸ்லோகங்கள் ரொம்ப 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 அற்புதமாகவும் ஆழ்ந்த அர்த்தத்தோடையும் உயர்ந்த பிரார்த்தனைகளோடையும் இருக்கு. ஸோ அந்த 8 ஸ்லோகத்தோட தமிழ் அர்த்தத்தை நான் படிக்கிறேன், இப்போ வாசிக்கிறேன். ஸோ அதை நம்மளோட பிரார்த்தனையாகவும் தினசரி பிரார்த்தனையாகவும் அது இருக்கட்டும். சூரியனின் மகளான யமுனா தேவியே, யமராஜரின் நகரத்துக்கு செல்லாமல் காக்கும் தெய்வமே, உன்னை பார்த்தாலே பெரிய பாவிகள் கூட பாவத்தை தாண்டுவார்கள். உன் நீரின் இனிமை அனைவரின் மனதையும் கவர்கிறது. எப்போதும் என்னை பவித்திரமாக்குவாயாக. யார் ஒருத்தர் யமுனையில குளிக்கிறாங்களோ அவங்களுக்கு யம பயம் கிடையாது. ஏன் அண்ணா சிம்பிள். சூரியனின் மகளான யமுனா தேவியே, காண்டவ வனத்தை இனிய நீரால் அழகுபடுத்துகிறவளே, தாமரை மலர்களும் பறவைகளும் நிறைந்தவளே, உன் நீரில் நீராடினால் பாவங்கள் கெட்டு போகும். எப்போதும் என்னை பவித்திரமாக்குவாயாக. ஸோ இதுதான் ரூப கோஸ்வாமியோட பிரார்த்தனை. எங்களை தூய்மைப்படுத்துங்க, உடலை மட்டும் இல்ல எங்களோட இருதயத்தையும் தூய்மைப்படுத்துங்க. இருதயத்துல கிருஷ்ணரை வரவழைங்க, எங்களுக்கு கிருஷ்ண பக்தியை கொடுங்க. 3வது ஸ்லோகம். சூரியனின் மகளான யமுனா தேவியே, உன் ஒரு துளி நீரே பாவங்களை அழிக்கிறது. கிருஷ்ணருக்கான பக்தியை தருகிறவளே, உன் கரையில் வாழ்பவர்களுக்கு மங்களம் தருகிறவளே, எப்பொழுதும் எங்களை பவித்திரமாக்குவாயாக. 4வது. சூரியனின் மகளான யமுனா தேவியே, 7 சமுத்திரங்களையும் கண்டங்களையும் பிரிக்கிறவளே, கிருஷ்ணரின் பல லீலைகளை கண்டவளே, உன் ஒளி நீலமணியையும் வெல்கிறது. எப்போதும் எங்களை பவித்திரமாக்குவாயாக. யமுனா தேவி எந்த கலர்ல இருப்பாங்கன்னா பிளாக்கிஷ், கருப்பு நிறத்தவள், நீல நிறத்தவள். அதனாலதான் அவங்களுக்கு காளிந்தின்னு ஒரு பேர் உண்டு. காளிந்தின கருப்பு நிறத்தவள் அப்படின்னு அர்த்தம். சூரியனின் மகளான யமுனா தேவியே, மதுரா பகுதியை அலங்கரிக்கிறவளே, பக்தர்களை காப்பவராய் உன் அலைகளால் கிருஷ்ணரின் திருவடிகளை வணங்குகிறவளே, எப்போதும் எங்களை பவித்திரமாக்குவாயாக. ஸோ கிருஷ்ணரோட பிருந்தாவனத்தை, மதுராவை யமுனா தேவி அலங்காரம் பண்றாங்க. 6வது ஸ்லோகம். சூரியனின் மகளான யமுனா தேவியே, உன் கரைகள் பசுக்களால் அழகுபடுகின்றன, மனமிகு கடம்ப மலர்களால் நிறைந்திருக்கின்றன. கிருஷ்ண பக்தர்களோடு எப்பொழுதும் மகிழ்ச்சியா இருப்பவளே, எப்போதும் எங்களை பவித்திரமாக்குவாயாக. யமுனா நதியில எப்போ யார் இருக்கா? பசுக்கள், கதம்ப மலர்கள், பக்தர்கள். அதனால யமுனா தேவி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஸோ இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எப்பவுமே இது நடக்கும். யார் ஒருத்தர் வியாதி அடைஞ்சிருக்காங்களோ, ஏதாவது ஒரு சிக்கா இருக்காங்க, ஏதாவது நோய் வாய்ப்படுறோம், அவங்களோட சேர்ந்து நம்ம இருக்கும்போது நமக்கும் அந்த நோய் வரும். யார் ஒருத்தர் சந்தோஷமா இருக்காங்களோ அவங்களோட சேர்ந்து இருக்கப்போ நமக்கும் சந்தோஷமா இருக்கும். இதுதான் இன்னைக்கு நமக்கு நடந்தது. நம்ம சந்தோஷமா இருக்கிறது காரணம் யமுனா தேவி எப்பவுமே சந்தோஷமா இருக்காங்க. கிருஷ்ணர் பக்தர்களோட சேர்ந்து கிருஷ்ணர் கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணருக்கு ஆனந்தம் கொடுக்கறதுக்காக இருக்கிறதால அவங்க ஆனந்தமா இருக்காங்க. அந்த ஆனந்தத்தை நமக்கும் தர்றாங்க அவங்களோட சங்கத்துல வரும்போது. சூரியனின் மகளான யமுனா தேவியே, அன்னப்பறவைகளின் இனிய குரலால் நிறைந்தவளே, பக்தர்களும் தேவதைகளும் உன்னை வணங்குகிறார்கள். உன் மனமிக்க தென்றல் சுவாசமே பிறவி சுழற்சியை நிறுத்துகிறது. எப்போதும் என்னை பவித்திரமாக்குவாயாக. யமுனால இருந்து வர தென்றல் கூட பிறப்பிறப்பு சுழற்சி நிறுத்த வல்லது. சூரியனின் மகளான யமுனா தேவியே, 3 உலகங்களிலும் பாயும் ஆன்மீக நதியாய் பெரிய பாவங்களையே எரித்து அழிக்கிறவளே, கிருஷ்ணரின் திருமேனியின் மனத்தால் மனம் வீசுகிறவளே, எப்போதும் என்னை பவித்திரமாக்குவாயாக.
யமுனா தேவியோட ஸ்மெல், யமுனா தேவியில இருந்து வர வாசனை என்னன்னா கிருஷ்ணரோட உடல்ல பூசப்பட்டிருக்க தைலத்தோட வாசனை. ஏன்னா கிருஷ்ணரும் ராதாராணியும் கோபியர்களும் எப்பவும் யமுனையில நீராடுறவங்க. சோ அவங்க அவர்கிட்ட இருந்து, கிருஷ்ணர் கிட்ட இருந்து யமுனா தேவிக்கான வாசனை வருது. இப்போ இந்த ஸ்தோத்திரம், இந்த 8 ஸ்தோத்திரங்களை 8 ஸ்லோகங்களை சொல்றதுக்கான பலன் என்ன அப்படின்ட்டு ரூப கோஸ்வாமி சொல்றார். ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, அம்மா யமுனா தேவியே, சூரியனின் மகளே, அனைத்து பாவங்களிலிருந்தும் காப்பவளே, இந்த 8 ஸ்தோத்திரங்களை மகிழ்ச்சியுடன் பாடுபவருக்கு கிருஷ்ண பக்தியை நித்தியமாக அளிப்பீர்களாக. ஹரே கிருஷ்ணா. யமுனா மாயி கி, ஸ்ரீல ரூப கோஸ்வாமி கி, ஸ்ரீல பிரபுபாத கி. ஹரே கிருஷ்ணா.